சமாரியா நாட்டு என்றால் ஏகஞான அவருடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து நாளைக்கு போனோம். இயேசு என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள அனுப்பவே மாட்டாங்க. இயேசு அனுப்ப வாழ்றாங்க. அவங்க ஊருக்கு போனா அனைவரும் அங்க பெட்டிங்ல இருக்குது. இயேசு எங்க போனோம், சமாரியா நாட்டுக்கு போனாங்க. இயேசுக்கு அனுமதி இல்லை. இயேசு என்ன செய்கிறாரு, பிதா சொல்றாரு, நீ அந்த கிணத்துல போய் உட்கார்ந்துப்பா. அன்னைக்கு வராங்க. இயேசு என்ன செய்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு. இயேசு என்ன அந்த அதிகாரத்தை நம்ம வாசிப்போமே. 13 யோவான் சுவிசேஷம் 14:13. இயேசு அந்த சமாதான ஸ்திரீக்கு இயேசு என்ன செய்கிறாரு, விடுதலையை தரவாங்க. அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இவர் யாரு, மேசியா, இவர் மேசியாவா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டுக்கு உடனே அவன் போல அநேக வியாதிகள் மாறுகிறாரு. மரண கட்டிக்கு ஆண்டு செய்கிறாரு, ஆகிறாரு. இயேசுக்கு அங்க என்ன செய்கிறது, சமாரியா நாட்டு. இயேசு அந்த நாட்டுக்கு எப்படி போகிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி வார்த்தையின்படி போகிறாரு. அவர் பிதாவுடைய பேச்சு அங்கே கேட்கலாம். அந்த ஏரியாக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. அவருடைய தண்ணி ஜீவ காலமாக நமக்கு ஓடி இருக்கும். நமக்கு அதுல அடித்து கொடுத்து நம்ம வளர்க்கணும். அந்த தண்ணி இல்ல, அவங்க கொடுக்கிற தண்ணி ஜீவ காலமாய் வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறியப்பட்டு இருக்கும் பொழுது 3 கருத்துக்கள் சொல்கிறார்கள். இவர் தேவனுடைய மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்தி மகா சத்தமாக இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார், இவர் அறிந்திருக்கிறேன். தேவன் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுத்துகிறார். நாம வாழ்க்கையில கூட இயேசு செய்யலாம். இயேசுவை விட்டுனா உங்க வாழ்க்கைய சொன்னாரு. நம்ம வாழ போகிற பூமிக்கு ஒரு வாழ்க்கைதான், ஒரு வாழ்க்கைதான். இன்னைக்கு நாளைக்கு எழுத முடியாது, யாராலும் தீர்மானிக்க முடியாது. இதாலும் தீர்மானிக்க இந்த உலகத்துல மனிதன் இப்பொழுதும் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சுயமாய் வாழ்ந்திருந்தால் மிகப்பெரிய கத்தனோ துணைந்து நம்ம என்ன செய்யறது, பூமியில வாழ வேண்டும். வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது. இது இந்த உலகம் இச்சிக்கிற உலகம், இது இச்சகமான உலகம். வேதம் அதுதான் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில அனைத்து காரியங்களுக்கு சித்தத்தின்படி என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம யார் சித்தத்தின்படி வாழ வேண்டாம், தேவனுடைய சித்தத்தின்படி. நீங்க நாளைக்கு காரியங்கள் எடுக்கிறீங்களா, உங்க வேலைகளை எடுக்கிறீங்களா, அந்த முறை இந்த காரியத்தை நீங்க தான் என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். நாம ஏன் ஜபம் பண்ணி எவ்வளவுனாலும் இந்த காரியம் நடப்பேறலன்னா, நீ வேற ஏதோ வழியில என்ன செய்யற, ஒரு வேற போனா நம்ம காரியங்கள்லாம் இதான் இருக்கும். யோவான் சொன்னாரு, அவர் தோணலான வழியெல்லாம் சாலமோன் ஊற்றி வாங்கி அதுதான் கட்டுமிய வழி பாதையெல்லாம் படித்தோம். நீங்க இயேசுவோடு கூட இருந்தா இந்த சமாரியா பெண்ணுக்கு என்ன கிடைத்தது, படிச்சது. சமாரியா பெண் எத்தனை புருஷர்கள், இந்த காரியம் எப்படி தெரிஞ்சது இயேசுக்கு, இதான் சொல்றாரு. சமாரியா நாட்டுக்கு பெண்ணுங்க 1000 சமாச்சாரமா நீ அவங்க போனா முடியும். யார் சொல்றா, பிதா இயேசு கிட்ட சொல்றாரு. சமாரியா அந்த இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டுக்கு பெண் வராது. அந்த சமாரியா நாட்டுக்கு பெண் கிட்ட இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அந்த சமாரியா நாட்டு பெண் பிரமித்ததும் அந்த உள்ள போனா இயேசு கிறிஸ்து யாருக்கு பேச்சு கேட்கிறாரு.